காலிஃப்ளவர். இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, நம்ம இன்றைக்கி சமைக்க போகிறது இந்த பலாக்காய் வச்சு சூப்பரான ஒரு வெஜ் மட்டன் பிரியாணி செய்யலாம் வாங்க. அதுக்கு முன்னாடி நீங்கள் லில்லி ஃப்ளவரை சப்ஸ்கிரைப் பண்ணலாம்னா கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல் கொடுத்துப்போம். இப்போ இது சமைச்சிட்டு எப்படி இருந்துச்சு நான் ஃபீட்பேக் சொல்கிறேன், வாங்க பார்க்கலாம். இப்போ வந்து கறி பல்லாக்காய், அதாவது வெஜ் மட்டன் பிரியாணி செய்ய போகிறோம். அதுக்கு தேவையான பொருட்கள் வந்து ஒரு குட்டி பிஞ்சு பலாக்காய். அதை வந்து தேங்காய் எண்ணெய் கையில் அப்ளை பண்ணிக்கலாம். அப்போ தான் பாருங்க இந்த பால் வந்து ஒட்டாது. தேங்காய் எண்ணெய் கையில் அப்ளை பண்ணிவிட்டு குட்டி குட்டியாக அரிஞ்சு எடுத்துக்கலாம். இந்த கௌஷிக் குறுக்க வந்தாங்கிற மாதிரி இந்த பையன் கத்திட்டே கிடக்குறான். பலாக்காய் வெஜ் மட்டன் பிரியாணி செய்யலாம். அதுக்கு ஒரு 3 பெரிய வெங்காயம் எடுத்து ஸ்லைஸாக கட் பண்ணி வச்சுருக்கேன். 2 பச்சை மிளகாய் எடுத்திருக்கேன். 2 கருவேப்பிலை கொஞ்சம் வாஷ் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். ஒரு 2-3 பல்லு போட்டு தட்டி வச்சுருக்கேன். இது ரொம்ப வாசனையாக இருக்கும். தக்காளி 3 தக்காளி அரிஞ்சு வச்சுருக்கேன். எண்ணெய் ஊற்றிக்கலாம். வீட்டில் ஆடின சுத்தமான நல்லெண்ணெய் சேர்த்துக்கலாம். கொஞ்சம் எடுத்து வச்சுருக்க ஸ்பைசஸ்லாம் ஆட் பண்ணிக்கலாம். அப்புறம் 2 பச்சை மிளகாய், கருவேப்பிலை, கட் பண்ணி வச்சுருக்கேன். ஆனியன் சேர்த்துக்கலாம். எல்லாத்தையும் சேர்த்து நல்லா ஆனியன் வந்து நல்லா ப்ரௌன் கலராக வதங்கட்டும். அது வரைக்கும் நம்ம வதக்கி எடுத்துக்கலாம். இப்போ ஆனியன் வதங்கிறதுக்காக கொஞ்சமாக கல்லுப்பு சேர்த்துக்கலாம். ஆனியன் வதங்கிறதுக்காக கல்லுப்பு சேர்த்துட்டேன். இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம அலசி வச்சுருக்க புதினா, கொத்தமல்லி எல்லாத்தையும் போட்டு வதக்கிக்கலாம். ஃப்ளேவரபுளாக இருக்கும், அதுக்காக தான். இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம டொமேட்டோ ஆட் பண்ணிக்கலாம். டொமேட்டோ ஆட் பண்ணி இந்த டொமேட்டோ வந்து நல்லா ஸ்மாஷ் ஆகிற அளவுக்கு வறுத்தாதான் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். நம்மளுடைய பிரியாணி டேஸ்ட்டே வந்து இந்த வெங்காயம் தக்காளி வந்து நல்லா வதங்குற டேஸ்ட்டில் தான் வந்து வதங்குற விதத்தில் தான் டேஸ்ட் இருக்கும். அதனால் வெங்காயம் தக்காளி போட்டு நல்லா வதக்கிக்கலாம். இது கொஞ்சம் வதங்கினதுக்கு அப்புறமா நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, தயிர் இதெல்லாம் ஆட் பண்ணிக்கலாம். பார்க்கறதுக்கே கலர்ஃபுல்லாக இருக்குல்ல. ஸ்டேஜில் வந்து நம்ம இஞ்சி போட்டு விழுது சேர்த்துக்கலாம். சேர்த்த விழுதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இப்போ இந்த இஞ்சி பூண்டு விழுதோடைய ராஸ்மல் போயிடுச்சு. இந்த டைமில் வந்து நம்ம கட் பண்ணி உப்பு மஞ்சத்தூளில் போட்டு ஊற வச்சு இந்த கறி பலாக்காவை சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுக்கலாம் ஒரு 5 மினிட்ஸ் அந்த மசாலாவோட. இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம தயிர் ஆட் பண்ணிக்கலாம். தயிர் கொஞ்சம் தாராளமாகவே ஆட் பண்ணிக்கோங்க, அப்போ தான் டேஸ்ட் நல்லாயிருக்கும். தயிர் ஆட் பண்ணி நல்லா குக் ஆன பிறகு தயிர் ஆட் பண்ணி ஒரு 10 நிமிஷம் நல்லா குக் ஆனதுக்கப்புறம் நம்ம வந்து மசாலா ஐட்டம்லாம் சேர்த்துக்கலாம். ஸ்பைசஸ்லாம் சில்லி பவுடர், டர்மரிக் பவுடர் இதெல்லாத்தையும் ஆட் பண்ணிக்கலாம். மஞ்சத்தூள், மிளகாய்த்தூள் ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் அப்படியே ஒரு நான்வெஜ் சாப்பிட்ற ஃபீல் வரும் உங்களுக்கு. ஃப்ளேவரபுளாக இருக்குது. ஏன்னா எனக்கு அந்த ஃப்ளேவர் பார்க்குறதுனே தெரியுது. கொஞ்சமாக நம்ம பிரியாணி மசாலா சேர்த்துக்கலாம். இது வீட்டிலே வறுத்து அரைச்ச பிரியாணி மசாலா ஆட் பண்ணிக்கிறேன்.
மசாலாவுடைய ஸ்மெல்லாம் போன பிறகு நம்ம வாட்டர் ஆட் பண்ணிக்கலாம். நான் வந்து இந்த டம்ளரால் 1 டம்ளர் ரைஸ் எடுத்துருக்கேன். 2 டம்ளர் தண்ணி எடுத்துக்கோங்க. உங்களுக்கு தேவையான குவான்டிட்டிக்கு எடுத்துக்கோங்க. உங்கள் ரைஸ் ஏதோ 1க்கு 2 ரேஷியோவில் வச்சுக்கோங்க. நான் இன்றைக்கி நார்மலாக நம்ம சமைப்போம் இல்லையா, வீட்டு பொன்னி ரைஸ், அதெல்லாம் ஆட் பண்ணிக்கிறேன். உங்கள் வீட்டில் பாஸ்மதி ரைஸ் இருந்தாலும் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ தேவையான அளவு உப்பு ஸ்பைசஸ்லாம் செக் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து தண்ணி ஊற்றி மூடி போட்டுடலாம். இப்போ உப்பு கம்மியாக இருந்தாலும் காரம் கம்மியாக இருந்தாலும் நீங்கள் போட்டுக்கலாம். நம்ம தண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, அந்த தண்ணியில் உப்பு பார்த்திங்கன்னா 1 கல் தூக்கலாக இருந்துச்சுன்னா நம்ம ரைஸ் போட்டால் கரெக்டாக இருக்கும். இப்போ நம்ம வந்து ரைஸை உள்ளே ஆட் பண்ணிக்கலாம். நம்ம வந்து ரைஸ் ஆட் பண்ணிக்கலாம். ரைஸ் போட்டு நம்ம க்ளோஸ் பண்ணிட்டோம். கொஞ்சம் நேரம் கழித்து எடுத்து ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பார்த்தலாம். வாவ், சூப்பர். இப்போ நம்ம வந்து பிரியாணி செஞ்சுட்டோம். சாப்பிட்டு பார்த்து டேஸ்ட் எப்படி இருக்குன்னு சொல்லலாம். செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். இந்த காய் எப்படி பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி மட்டன் சாப்பிட்டா எப்படி இருக்கும் அந்த மாதிரி இருக்கு. கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். வெளியே சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துக்கு பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆள் கொடுங்க. இதுக்கு தயிர் ரைத்தா ப்ளஸ் கத்திரிக்காய் தொக்கு எது வச்சு சாப்பிட்றாலும் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். நாங்கள் கத்திரிக்காய் தொக்கு தான் வச்சுருக்கோம். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். அன்ஸ்ட்ரீட் பாய் ஃப்ரம் பிரதீபா. தேங்க்ஸ் டு ஆல். பாய்.